la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. இல்ல இதுல அவரு அந்த நேஷனல் பாலிசி வேணும்னு கேட்டார். இப்போ நீங்க வந்து கேக்குறீங்க ஏன் தமிழகத்துல அவளால கொண்டு வரணும்ல, தமிழகத்துல அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. தமிழகத்துல ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிருக்கிறேன்னு சொல்றாரு, விற்பனையை வந்து அவங்க வந்து குறைப்பாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. மாநாடு எதுக்குங்க நடத்துறாரு? மாநாடு திருமாவளவன் எதற்காக நடத்துறாரு? மாநாடு டைட்டில் இருக்கு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. சரிங்க, மது ஒழிப்புக்கு தானே இவர் போய் தமிழக முதல்வர் தானே பாக்குறாரு, வெறும் திமுக தலைவர் கிடையாது இல்ல. அவர் என்ன சொன்னார்? நிர்வாக சிக்கல் இருக்கிறது, அதனால கொண்டு வர முடியாதுன்னார்ல. இப்ப என்னத்த மது ஒழிப்பு நடத்துவார்? இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பதே ஒரு நாடகம். மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் எவ்வளவு நோட்டு வாங்கலாம், எவ்வளவு சீட்டு வாங்கலாம், திமுகவை மிரட்ட முடியுமா நினைத்தார். அவருடைய நினைப்பில் மண் விழுந்து விட்டதனால இன்றைக்கு அசிங்கப்பட்டு அவலத்தோடு நிற்கிறார். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். இப்போ நீங்க வந்து கேக்குறீங்க ஏன் தமிழகத்துல அவளால கொண்டு வரணும்ல, தமிழகத்துல அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. தமிழகத்துல ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிருக்கிறேன்னு சொல்றாரு, விற்பனையை வந்து அவங்க வந்து குறைப்பாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. மாநாடு எதுக்குங்க நடத்துறாரு? மாநாடு எதுக்கு நடத்துறாரு? மாநாடு சொல்லுங்க, எனக்கு தெரியலங்க. மாநாடு திருமாவளவன் எதற்காக நடத்துறாரு? மாநாடு டைட்டில் இருக்கு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. சரிங்க, மது ஒழிப்புக்கு தானே இவர் போய் தமிழக முதல்வர் தானே பாக்குறாரு, வெறும் திமுக தலைவர் கிடையாது இல்ல. அவர் என்ன சொன்னார்? நிர்வாக சிக்கல் இருக்கிறது, அதனால கொண்டு வர முடியாதுன்னார்ல. இப்ப என்னத்த மது ஒழிப்பு நடத்துவார்? வெளியே வந்து அதைத்தானே சொல்றாரு. நிர்வாக சிக்கல் இருக்குது, அதனால இப்பொழுது கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாருன்றதை இவர் சொல்றாருல்ல. பின்னால பாப்போம்னு தானே சொன்னாரு. அப்புறம் ஏங்க குடிகாரன் நல்ல போதையில வந்துட்டு நீங்கள் எல்லாம் இனிமேல் குடிக்க கூடாது, சாராயம் குடிப்பது தவறுன்னு பேசினா அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ. அது மாதிரி திமுக ஆட்சியில 55,000 கோடிக்கு எஸ்டிமேட் போட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கூட வற்புறுத்தி இந்த வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லி அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களை எல்லாம் நெருக்கடி கொடுக்கிற இந்த அரசை நியாயப்படுத்தி அந்த அரசை தாங்கு பிடிக்கிற திமுகவுடைய RS பாரதி, இளங்கோவன் போன்றவர்களை மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து பேசுவாங்கன்னா என்ன பேசுவாங்க? மதுவை ஒழித்து விடுவோம்னு பேச போறாங்களா? இல்ல மது குடிப்பதனால் இவ்வளவு கேடு வருகிறது, இத்தனை மக்கள் எங்கள் ஆட்சியில் இறந்து போயிருக்கிறார்கள், இத்தனை பேர் தாலி எடுத்திருக்கிறார்கள், இத்தனை பேர் ஆண்மை இல்லாமல் போயிருக்கிறாங்க, திரும்பிய இடமெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் என்று குழந்தை பேர் மையம் உருவாக்கியதற்கு திமுக ஆட்சியின் சாதனை காரணம், இப்படி ஏதாவது பேசுவாங்களா? என்னங்க நியாயம் இருக்கு? குடிகாரம் எப்படி குடியை எதிர்ப்பது முட்டாள்தனமோ அறிவீனமோ, அது மாதிரி மது ஒழிப்பு என்பது முடியாது என்று திமுக தலைவர் சொல்லி இருக்கிறார் என்று பேசி திருமாவளவன் அதே திமுக கட்சியிலிருந்து நிர்வாகிகளை கூட்டிட்டு போய் பேசுவாங்கன்னா இது என்ன? இது கேலி கூத்தா இல்ல, நாடகமா இல்ல? அதனால் திசை திருப்புவதற்கு திருமாவளவன் முயற்சி செய்கிறார். அவரை திருப்பி அடிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். அடுத்த டாபிக் மூவ் ஆனோம்னா, காஷ்மீர்ல வந்து தேர்தல். காஷ்மீர்ல வந்து ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல இந்த தேர்தல் வந்து நடக்குது அப்படிங்கிற பாக்குறோம். பிரதமர்ல இருந்து எல்லாரும் போய் பிரச்சாரம் செய்கிறாங்க. சோ இந்த காஷ்மீர் தேர்தலை எப்படி பாக்குறீங்க ஒட்டுமொத்தமா? ஆர்டிகல் 370 அது நீக்கப்பட்ட பிறகு பாரத தேசத்தினுடைய மூவர்ண கொடி காஷ்மீருடைய எல்லா வீடுகளிலும் பறந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாம பார்த்தோம். கடந்த காலத்தில் நீங்க அப்படி பார்க்கவே முடியாது. 2 தேசிய கொடி, 2 அரசியலமைப்பு சட்டம் என்று ஏதோ பாரதத்தினுடைய பகுதியிலிருந்து பிரிந்த ஒரு மனநிலையே இருந்தது. அந்த காஷ்மீருக்குள்ள போகணும்னா அதுக்குன்னு தனியா பெர்மிஷன் வாங்கணும், நிறைய ஒரு நெருக்கடி இருந்தது. இன்றைக்கு அது கிடையாது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே பூமி, யார் வேண்டுமானாலும் வாங்கலாம், யார் வேண்டுமானாலும் விற்கலாம், யார் வேண்டுமானாலும் தொழில் செய்யலாம் என்று இந்த பாரதத்தில் 140 கோடி மக்களின் ஒரு பகுதியாகத்தான் காஷ்மீரை மாற்றி இருக்கிறோம். இது மிகப்பெரிய சாதனை. இரண்டாவது, 11% பொருளாதார வளர்ச்சியை ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் அடைந்திருக்கிறார்கள். இது 2வது சாதனை. அதே போன்று எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பது இந்த பக்கத்தில் சீனாவிலிருந்தும் இந்த பக்கத்தில் பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதை முறையடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லை பாதுகாப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. 3வது, அதையெல்லாம் தாண்டி காஷ்மீர் உள்ள விரட்டப்பட்ட பண்டிட்டுகளுக்கு மீண்டும் மீள்குடியேற்றத்திற்கான நடவடிக்கைகள் துவங்கப்பட்டு அதற்கான மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இது 4வது சாதனை. காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு வந்து வெறுமனே ஒரு உற்பத்தி இல்லாத நிலையில் இருந்த பொழுது அங்குள்ள இஸ்லாமிய மக்களுக்கு விவசாயத்தினுடைய டெக்னாலஜி முன்னேற்றத்தை கொடுத்து இன்றைக்கு விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஏற்றுமதியும் காஷ்மீரிலிருந்து ஆகி கொண்டிருக்கிறது. வெறும் காஷ்மீர்னா ஆப்பிள் மட்டும்தான் என்ற நிலைமை மாறி பல்வேறு கனிம பொருட்களும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு கனி வர்க்கங்கள்
விவசாய பொருட்கள் என்று விளைவிக்கப்பட்டு அது ஜம்முல இருந்து டெல்லி வரைக்கும் இன்றைக்கு சப்ளை செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறது. எல்லா விதத்திலும் காஷ்மீரை நாங்கள் ஒரு வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய முன்னேற்றத்தின், எங்களுடைய உழைப்பின், ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு உள்ள சாதனைகள். இது அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லி, சிறுபான்மை மக்கள் தான், இஸ்லாமிய மக்கள் தான் அங்க ஒரு 90% இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நியாயமான முறையில் எடுத்து சொல்லுவோம். காஷ்மீர்ல, ஜம்முல நிறைய இந்துக்கள் இருக்கிறாங்க. சோ இது ரெண்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைந்த இந்த பகுதியை பாரதத்தின் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பகுதியாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்னும் சொல்ல போனால் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளவர்களும் வந்தால் நாங்கள் அரவணைக்க தயார் என்று மத்திய ராணுவத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பரந்த மனப்பான்மையை அந்த மாநில மக்கள் புரிந்திருப்பார்கள், வளர்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாக வாக்களிப்பார்கள். காஷ்மீர் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பான ஆட்சியை அமைக்கும். நாங்கள் அந்த மாநில மக்களின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்பதை உறுதிப்படுத்துவோம். ஆனா இப்ப வரைக்கும் காஷ்மீர் வந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கலையே, அது ஒரு நெருடல் தானே. உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி குறிப்பிட்ட தேதிக்குள் நிச்சயமாக மாநில அந்தஸ்தும் முறையான இந்த தேர்தலுக்கு பிறகு முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உச்சநீதிமன்றம் விதித்த கெடு இந்த மாசத்தோட முடியுது. அவங்க வந்து உத்தரவு போட்டது எப்பவோ. சோ இந்த செப்டம்பரோட அந்த கெடு முடியுது. அப்படிங்கிற போது இன்னும் கூட மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படின்னா அதை அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? திரும்பவும் அதான் சொல்றோம், உச்சநீதிமன்றம் கொடுத்த கெடுவுக்குள் நிச்சயமாக அந்த மாநில மக்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும். மாநில அந்தஸ்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் என்னெல்லாம் சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமோ, என்னெல்லாம் விதியில் இருக்கிறதோ அது அத்தனையும் உருவாக்கி, பலமுறை நீங்கள் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, நாளிதழில் பார்த்திருப்பீங்க, ஒரு மாநில ஆட்சி வந்தால் அதற்கு என்னென்ன தயாரிப்புகள் இருக்கிறது, அதே போன்று அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு என்ன முக்கிய பங்கு இருக்கிறது, எல்லாத்தையும் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த மாநில அந்தஸ்தை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுப்போம். அடுத்தடுத்த தேர்தலும் வந்து லைன் அப்ல இருக்கு. அது மிக குறிப்பா வந்து ஹரியானா தேர்தல். ஹரியானா தேர்தலில் பாஜக வந்து ஜெயிப்பது கடினம் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புலாக இருக்கு. காங்கிரஸ் வலிமையா இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மகாராஷ்டிரால ஏற்கனவே நீங்க வைத்த அந்த கூட்டணி அப்படிங்கிறதே ஒரு எப்பேற்பட்ட ஒரு பின்னடைவை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்துன்னு பார்க்குறோம். அதே கூட்டணியோடு தான் நீங்க மீண்டும் தேர்தலுக்கு போறீங்கன்ற ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற நீங்கள் ஒரு சின்ன ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது அது இன்னும் தொடர போகுதுங்கிறதுக்கான சமிக்ஞைகள் அதெல்லாம். காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டமிடப்பட்ட ஒரு பிம்ப அரசியல் தான் ஹரியானாவில் நாங்கள் வெற்றி பெற்று விடும் காங்கிரஸ் பறைசாற்றுவது. நீங்க பாருங்க, கடந்த 4 மாநில தேர்தல் நடந்துச்சு. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்று. இதுல மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒரு 50-50 சொன்னாங்க. சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் 100% வெற்றி பெறும் எல்லாரும் சொன்னாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட தன்னுடைய நிலைப்பாடாக நாங்கள் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், அதற்காக கடுமையா உழைக்கிறோம் அப்படின்றத எங்களுடைய பேச்சா இருந்துச்சு. ஆனா மற்ற எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா 100% காங்கிரஸ் ஆட்சி. வலதுசாரின்னு யாரெல்லாம் கொஞ்சம் ஆதரிப்பார்களோ அவர்களே கூட என்ன சொன்னாங்கல்ல, சத்தீஸ்கர்ல மட்டும் காங்கிரஸ் ஆட்சி தான் வரும். ஆனா பெரிய விந்தை என்னன்னா, பெரும்பான்மையாக அந்த சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்று இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். சத்தீஸ்கர் மாநிலம் பாரதத்தினுடைய எல்லா விதமான அரசியல் கணிப்பையும் பொய்யாக்கியது. எல்லா ஊடகங்களினுடைய அரசியல் கணிப்பையும் பொய்யாக்கி மிகப்பெரிய பெரும்பான்மை வெற்றி பாரதிய ஜனதா கட்சி கொடுத்ததற்கு காரணம் ஊடக விளம்பரம் வேறு, மக்களின் எண்ணங்கள் வேறு என்பதை நிரூபித்து காட்டியது பாஜக. அதே போன்றுதான் இன்றைக்கு ஹரியானாவில் ஊடக விளம்பரத்தின் மூலமாக காங்கிரஸ் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறது. மக்களின் எண்ணங்களில் மக்களின் சின்னங்களாக தாமரை இருக்கிறது. நிச்சயமாக ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்த பிறகு மீண்டும் என்னை அழைப்பீர்கள், அப்பொழுது நான் இதே நினைவுபடுத்துறேன். மகாராஷ்டிரா தேர்தலில் உங்களுடைய கூட்டணி, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும், அதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கு மிகப்பெரிய அளவிற்கு எங்களுடைய பிரச்சார பயணங்கள் தொடரும். அந்த மக்களுக்கு, குறிப்பா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மாதந்தோறும் 1500 ரூபாய் ஏழை பெண்களுக்கு என்று சொல்லி, ஒரு குடும்பத்துல 2 பெண்கள் இருந்தால் 2 பேருக்குமே 1500 ரூபாய், ஒரே குடும்பத்துல 3000 ரூபாய் இன்றைக்கு அரசின் மூலமாக அவர்கள் ஒரு பெரிய தொகையை பெறுகிறார்கள். இன்றைக்கு பெண்கள் பெரிய அளவிற்கு ஒரு பாதுகாப்பு அம்சமாக தங்களுடைய வாழ்வியலுக்கு அடிப்படை தேவைக்கு இந்த 3000 ரூபாய் உதவுகிறது என்பதை புரிந்திருக்கிறார்கள். அதனால வாக்கு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா 38,600 இஸ்லாமிய பெண்கள் இந்த 3000 ரூபாய் பெற்றதுல முதல் தவணையிலே 38,600 இஸ்லாமிய பெண்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். அதனால சிறுபான்மை மக்களும் பெரிய அளவிற்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது நிதர்சன உண்மை. போலியான செய்திகளை எல்லாம் நாம் பார்க்காமல் தேர்தல் நெருங்கும் பொழுது
எப்படி இருக்கிறது களம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முன்னாள் அமைச்சர் EVK இளங்கோவன் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன், இந்த ஹரியானா எலெக்ஷன் எல்லாம் ஒட்டி பிரதமர் மோடியுடைய மத்தியில் நடக்கக்கூடிய ஆட்சி வந்து இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஆட்சி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல போச்சு அப்படின்னா இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்ட்டு வந்து அவர் கணிக்கிறார். அதாவது KVC இளங்கோவன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி. அவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது நாம விரும்பல. அதே வேளையில அவர் எந்த கட்சியில் இருக்கிறாரோ அந்த குடும்ப அரசியல் கட்சி மாதிரி இங்க பாஜகவை நினைக்கிறார். அதனாலதான் மோடியை மையப்படுத்தி பேசுகிறார். மோடி இல்லை என்றால் பாஜக இல்ல, வீழ்ந்து விடும். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இன்னும் 1000 மோடிகளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய திறமையே அதுதாங்க. தான் ஒருவன் தான் தனக்கு பின்னால் இந்த கட்சி இல்லை அப்படின்னு சொல்லல. 1000 மோடிகள் உருவாகி இருக்கிறார்கள், லட்சம் மோடிகள் இருக்கிறார்கள். அத்தனை ஆட்சி அதிகாரத்தில் வழிநடத்துவதற்கான அருமையான பண்புகள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்பது மிகப்பெரிய அளவிற்கு தலைவர்களை கொண்ட கட்சியை தவிர ஒரு குடும்பத்தை நம்பி இருக்கிற கட்சி கிடையாது. மோடி அவருடைய 5 ஆண்டு கால ஆட்சி மிகச்சிறப்பாக நிறைவு செய்வார். பாரதத்தில் இது போன்ற ஒரு ஆட்சி இல்லை என்பது போன்று ஒரு நல்ல முன்மாதிரியான ஆட்சியை அவர் தருவார். 10 ஆண்டு காலத்தினுடைய அந்த சிறப்பான ஆட்சிக்குத்தான் மீண்டும் ஒரு முறை வரலாற்றில் முதன்முறையாக இந்த 3வது முறை ஆட்சியை சொல்லணும். எல்லாரும் ஜவஹர்லால் நேரு நடந்திருக்கிறார்னா அப்ப எதிர்கட்சிகளே கிடையாது. இத்தனை எதிர்கட்சிகள், இத்தனை ஊடகங்கள், இத்தனை எதிர்ப்பு, இத்தனை பிரச்சாரத்தை தாண்டி 3வது முறை ஒரு ஆட்சி பெறுகிறார் என்றால் திரு நரேந்திர மோடி நடத்திய மகத்தான முதல் சாதனைன்னு தான் நாங்க சொல்றோம். பட் ஸ்டில் யூ ஆர் மைனாரிட்டி இல்ல. அததாங்க சொல்றோம். மைனாரிட்டி நீங்க எப்படி சொல்லுவீங்க? 240 சீட் வச்சிருக்கிற நாங்க மைனாரிட்டினா கடந்த காலத்துல காங்கிரஸ் 115 120 சீட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நாங்கள் அடிப்படையில் என்ன சொல்றோம்னா, மைனாரிட்டி என்று நீங்கள் எப்ப சொல்லுவீங்க? ஏதாவது இடத்துல நாங்க வலிமை இல்லை அல்லது ஏதாவது நாங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுல பின்தங்கி விட்டோம்னு சொல்லலாம். எந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தாலும் இரு அவைகளிலும் நாங்கள் பலமாக இருக்கிறோம். அந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடிய தகுதியும் திறமையும் அதற்கான ஆதரவும் எங்களுக்கு இருக்கிறது. அதனால மைனாரிட்டி என்று சொல்வதை ஏற்கவே முடியாது. அடிப்படையில் மோடி என்கிற ஒரு நபரை நம்பி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. இன்றைக்கு அவர் எங்களை வழிநடத்துகிறார். மிகச்சிறந்த உலகின் தலைவராக இன்றைக்கு அவர் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார். அவரின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் பின்னணியில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் இன்னும் மோடி அவர்களை போன்று மிகச்சிறந்த பண்பட்ட பாரதத்தை காக்கிற தலைவர்கள் வருவார்கள். அவர்கள் பின்னால் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம். EVK இளங்கோவன் அவர்கள் சொல்வது மாதிரி காங்கிரஸ் குடும்பத்தை போன்று அவர் கற்பனை செய்கிறார். பாஜக அப்படி கிடையாது. தனித்துவம் மிக்க ஒவ்வொரு நபர்களும் இந்த தேசப்பற்றை நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதால் நாங்கள் அத்தனை பேர்களும் தலைவர்களாக இருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்துவதற்கான அத்தனை பண்புகளையும் எங்களுடைய கட்சி எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆனால் சிறப்பான சாதனைகளை மோடி அவர்களுக்கு பின்னால் செய்வதற்கு ஏராளமான தலைவர்கள் இருக்கிறார்கள். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள்.